இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஏர் ஃப்ரையரில் சிக்கன் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து விங்ஸு, நம்ம கடையில் விங்ஸும் இந்த மாதிரி லாலிபாப்ஸ், இது ரெண்டையும் வந்து நம்ம இந்த நான்வெஜ் மசாலாவில் எப்படி வந்து செய்யலாம் அப்படிங்கிறது ஏர் ஃப்ரையரில் பண்ணலான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து சிக்கனை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. திட்ட 10 விங்ஸ் அண்ட் 10 லாலிபாப் பீசஸ்க்கு நான் வந்து நான்வெஜ் மசாலா வந்து இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். உரைக்குன்னு கவலைப்படவே வேண்டாம், அது வந்து ஸ்பைஸாகவே இருக்காது, கன்சிஸ்டன்சி தான் கூட கிடைக்கும். ஸோ டோட்டலி 3 ஸ்பூன்ஸ் வந்து இந்த நான்வெஜ் மசாலாவில் போட்டாச்சு. இப்போ வந்து உப்பு இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன், இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்களோட தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளோ, கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம். அந்த ஏர் ஃப்ரையரில் வைக்கிறதுல அவ்வளோ டீப்பாக அது ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் 2 ஸ்பூன்ஸ் போட்டாச்சு. இப்போ இதை வந்து மேரினேட் பண்ணி ஒரு 1 hour வைப்போம். இதில் வந்து நம்ம ஏர் ஃப்ரையரில் வந்து எந்த ஆயில்லையோ இல்லை எதுலேயும் வந்து நம்ம ஃப்ரை பண்ண மாட்டோம். ஜஸ்ட் அப்படியே வந்து அந்த ஃப்ரையருக்குள்ளே வச்சு எடுப்போம். நான் அதை காமிக்கிறேன். பட் அந்த ஃப்ரையருக்குள்ளே வச்சு எடுக்கிறதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். அதனால் வந்து நம்ம அந்த ஆயில் ஸ்ப்ரே பண்ணுவோம்ல, ஸ்ப்ரே பண்ணாமையே அந்த கீயை மட்டும் இதில் மிக்ஸ் பண்ணிட்டா இன்னும் ஃப்ளேவர் வந்து சூப்பராக கிடைக்கும். இந்த அமௌண்ட் ஆஃப் கீ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதனால் இன்னும் கொஞ்சம் அதோட ஃப்ளேவர் ஏர் ஃப்ரையரில் குக் பண்ணத்தில் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். வெறும் இந்த மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அப்புறம் கொஞ்சம் கீ வந்து அந்த இது பிளெண்ட் ஆகுறதுக்கு. ஏன்னா ஏர் ஃப்ரையரில் வைக்கிறதுல நம்ம வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணுவோம். இது ஸ்ப்ரே பண்ணாமல் கீயை வந்து இதில் வந்து ஊற்றியே நான் வந்து இப்படி பிளெண்ட் பண்ணிடுவேன். அதனால் இன்னும் கொஞ்சம் அது டீப்பாக இறங்கி ஃப்ளேவர் கொடுக்குன்றதுக்காக. ஆஃப்டர் மேரினேஷன் இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஏர் ஃப்ரையரில் அந்த சிக்கனை வந்து நம்ம வைக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஆல்ரெடி வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அதை வைப்போம். எனக்கு வந்து விங்ஸ் ரொம்ப பிடிக்கும், விங்ஸ் அண்ட் லாலிபாப். இது வந்து ரொம்ப ஹெல்தி, எந்த ஒரு ஆயிலும் இல்லாமல் நேச்சுரலி அப்படியே ஃப்ரை பண்ண மாதிரி சூப்பராக வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாம். ஸோ இத்தனை இது வச்சாச்சு. ஓகே, இப்போ அது மேலே லைட்டாக கீ எல்லாத்து மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் படுற மாதிரி. தென் ஃப்ரையரில் வச்சுட்டு அஸ் யூஷுவல் ஆன் பண்ணிவிட்டு go for options. ஸோ இப்போ சிக்கன் செலக்ட் பண்ணியாச்சு. 180ல் விஷுவல் ஸ்டார்ட்.
கரெக்டாக அந்த 20 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த இது எடுத்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த ரோஸ்ட் போட்ட மாதிரியே வெந்திருக்குன்னு. நல்லா ஃப்ரை ஆன மாதிரியே இருக்கும். பட் இது வந்து ஃப்ரைடு கிடையாது. ஏர் ஃப்ரையரில் டீப் ஃப்ரை பண்ணாமல் சும்மா கொஞ்சோண்டு கீயோ ஆயிலோ ஸ்ப்ரே பண்ணி பண்ணுற ஏர் ஃப்ரையர் டிஷ். இது ரொம்ப ஹெல்தி. ப்ளஸ் நம்ம மசாலா மட்டும்தான் அதில் சேர்த்துருக்கோம். மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, இது 3 மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதோடய ஃப்ளேவரும் எப்படி நல்லா அந்த மசாலா அந்த சிக்கன்லலாம் ஒட்டி நல்லா பிளெண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதை வந்து நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். அந்த அடியில் இருக்கிறதும் சூப்பராக வந்திருக்கும். அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு. அடியிலையும் செமையாக இருக்கும். உள்ளே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்துடும் நம்ம இதில் போடுறதோட.